பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா: மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே இருக்கிறீர். சங்கீதம் 23:4. மரண இருளின் தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பு என்ன பொல்லாப்பு? இப்ப 4 பேரையும் தூக்கி அக்கினியில போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க 4 பேரையும் தூக்கி போட்டாங்க. 3 பேரையும் தூக்கி போட சொல்லி சொன்னாரு. 3 பேரையும் போட்டாங்க. அப்ப 4வது தேவ சாயல் இருந்துச்சு அக்கினியில. இப்ப நம்மள தூக்கி அக்கினியில போடுறோம்னா எப்படி பயப்படுவோம் சொல்லுங்க? ஒரு மரணத்தை நம்ம சந்திக்கிற நேர்மையில நம்ம அந்த நிலைமையில இருப்போம். அப்ப நம்ம நிலைமை எப்படி மனசு எப்படி அடிச்சுக்கும். இதுலயே ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருவாங்க. இந்த மாதிரிலாம் அப்ப இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க? அந்த இடத்துல கர்த்தர் வந்து நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க நினைச்சதுனால அவங்க அதுக்கு பயப்படல. அவங்க அப்ப முன்னாடியே ஏசப்பா என்ன பண்றாரு? அந்த அக்கினிக்குள்ள இருக்காரு. அப்பதான் 4வது ஒரு சாயல் வந்து தெரியுது, அது தேவ சாயலா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப எட்டி பாக்குறப்ப 7 மடங்கு அக்கினியை வந்து அதிகப்படுத்துறப்ப அங்க போனவன் சட்டையெல்லாம் கருகவே இல்லைங்க உள்ள இருக்கவங்களுக்கு. ஆனா வெளியில தூக்கி போட்டான் பாருங்க, அவையெல்லாம் செத்து போயிடறான். அப்ப மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவங்க பொல்லாப்புக்கு எதுக்கும் பயப்படல. அதே மாதிரி அங்க பேதுரு வந்து நீ நடந்து வா கடல்ல அப்படின்னு சொல்லுவாரு அந்த இதுல உள்ள. அப்ப நடந்து வரும்போது அவன் ஏந்திரிச்சு நடக்கிறப்ப கடல்ல நடந்துனா நீங்க நடந்து போயிருவீங்களா தண்ணியில? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா பேசுவோம். பிராக்டிக்கலா நம்மளால நடந்து போக முடியுமா? நடந்து போக முடியாது கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல ஆனா பேதுரு என்ன பண்றாரு? நடக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாரு, 2 ஸ்டெப் வைக்கிறாரு. அப்ப கீழே பாக்குறதுதான் அப்பதான் பயம் வருது. அப்ப தேவரீர் அந்த இடத்துல அப்ப ஏசப்பா நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம என்ன சூழ்நிலைகள் நடந்தாலும் சொல்லிட்டேன், அதுக்கு வந்து நம்ம பயப்பட போறதில்ல. எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு 365 நாளும் கர்த்தர் வந்து வேதத்துல கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன மரண கட்டு, என்ன பிரச்சனை, போராட்டம் நம்மள வந்து மரணத்துக்கு கொண்டு போற அளவுக்கு நமக்கு வீட்டுல போராட்டம் நடக்கும். அவ்வளோ பிரச்சனை நடக்கும். நம்ம அதெல்லாம் நம்மளை தாங்கி தப்புவித்து கொண்டு வராரு பாத்தீங்களா? அதுதான் தேவ திட்டம். அப்ப நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஏசப்பா நம்மளோடயே இருக்கிறாரு. நம்ம எதை குறித்தும் நம்ம வந்து பயப்படக்கூடாது. பயப்படுற மாதிரி சூழ்நிலை நமக்கு நடக்கும். நம்ம பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு. நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். மரண அவஸ்தையை நோக்கி நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் வந்து நம்மளோட இருக்கிறப்ப அந்த எப்படி அனுப்பிச்சு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு அக்கினியில போடுறப்ப ஒரு பயமே இல்லாம இருந்தாங்களோ, அதே மாதிரி கடல்ல நடக்கிறப்ப பேதுரு எப்படி பயம் இல்லாம இருந்தான் பாத்தீங்களா? அப்ப அவன் என்ன அவன் உள்ள உளுந்தா அப்படியே முழுகிடுவான். அவ்வளவுதான். அவன் அந்த அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே அவன் அதை குறித்தெல்லாம் அவன் என்ன பண்ணல, பயப்படல. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சுதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஒரு நொடியும் விலகலப்பா. ஆனா உங்க கிருபை எங்களை விட்டு ஒரு நொடியும் விலகலப்பா. என் தேவன் நீர், என் ராஜா நீர், நான் போற்றிடும் எங்கள் ராஜா நீர். ஜெபம். நேற்றும் இன்று மாறாத எங்கள் நல்ல பரமபிதாவே, உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான வேலையில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் எங்க கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொன்ன தேவன் இந்த நேரத்துல மரண இருள்ல அப்பா தாண்டி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைய உம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்பா, தேவரீர் என் கூட இருக்கிறீர்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. யார் இந்த விஷயத்துல இப்ப தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் அந்த தேவ வார்த்தை வரதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. கேட்கிறப்பயே அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா.
அப்பா சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை அப்பா அவங்க மேல வைத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த போராட்டம் எந்த பிரச்சனையோ எனக்கு தெரியாது ஏசப்பா. கர்த்தர் அவங்க கூட இடைப்படணும் ஏசப்பா. அவங்க காரியத்துல ஜெயத்தை கொடுக்கணும் ஏசப்பா. எந்த காரியத்துல அவங்க இப்ப தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்பா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்பா, என் கடன் பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கடன் பிரச்சனையால நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அப்பா கடன் முழுகி அவங்க அப்பா முழுகிற ஸ்டேஜில் அவங்க வரும்போது கர்த்தர் அந்த இடத்துல அவங்களை இடைப்படணும் ஏசப்பா. சோஸ்திரம் ஆண்டவரை, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைபடுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உம்முடைய கரம், கர்த்தரின் கரம் அப்பா, கர்த்தரின் கரம் என்னென்ன காரியத்துல அப்பா அவங்க மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்களோ அந்த லாக்க கர்த்தர் எடுத்து விடுறாரு. இந்த நேரத்துல எந்த லாக்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தெய்வ பிள்ளையே, கர்த்தர் அந்த லாக்க எடுக்கிறாரு. கடன் பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கியா, உம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் கண்டிப்பா அந்த லாக்க எடுக்கிறாரு. சோஸ்திரம் ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. வீட்டுல உள்ள பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஏசப்பா. அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே நான் உன் சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்ன கர்த்தர் இந்த நேரத்துல அப்பா மதிலை தாண்ட முடியாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க பிள்ளைகளே, உங்க பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எந்த மதிலை தாண்ட முடியாம இருக்கிறியோ அந்த மதிலை நான் தாண்ட வைப்பேன். கர்த்தர் தாண்ட வைப்பாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூறிய சோஸ்திரத்தோட கூறிய ஜபத்தினால கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பா சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன் அப்பா. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. என்ன மரணத்தில் ஆட்கொண்டு அப்பா பிரச்சனைகள் ஆட்கொண்டு மரண இருளில் உட்கார்ந்துக்கிறாங்களோ அப்பா, நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.